நானும் நடிச்சிருக்கேன். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நானும் நடிச்சிருக்கேன். ஒரு 3 படம் நடிச்சிருக்கேன். சோ ஒரு படத்துல அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ഒരു സംവിധായകന്റെ വികാരം നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം. മനുഷ്യന് പ്രൈവറ്റ് ആയിട്ട് സ്വകാര്യ ഡയലോഗ് പോലും പറഞ്ഞു കൊടുക്കാൻ പറ്റില്ല. എന്ത് ചെയ്യും? கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னையும் கேட்டிருக்காரு. பேர் சொல்ல விரும்ப மாட்டேன். അത് പിന്നെ എന്നെ കണ്ട അപ്പ അയാൾക്ക് തുടങ്ങും ഒരുതരം പാട്ടും. നിന്റെ കാണാൻ മാത്രമാണല്ലോ ഈ പാട്ടും കൂത്തും. നീ കൊഞ്ചാനും കൊയാനും ഇളിച്ചു കാട്ടാനും നിൽക്കണ്ടാവും. இந்த ஹீரோவா வந்து பெரிய ஆக்டர், பெரிய ஆக்டர் அவரு. செம்மையா வந்து கிரஷ் எல்லாருக்கும். வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஹீரோ. ஒன்லி இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல மாட்டேங்க, எல்லா இடத்துலயும் அப்படிதாங்க. ஐடிலயும் சரி, மேனேஜருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அச்சு ഒന്ന് സഹകരിക്കണം. சீனியரா இருக்கவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். നീ എന്തർത്ഥത്തിലാണ് അത് പറഞ്ഞത്? എല്ലാ അർത്ഥത്തിലും. நானும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணவதாங்க. அங்கேயும் டாக்டர் என்னை வந்து கூப்பிட்டு ஊசி போடுறது எப்படி சொல்லி, ஐஎம் எப்படி போடணும், இங்கதான் போடணும் அங்கதான் போடணும், பாயிண்ட் வந்து பின்னாடி என்ன திருப்பி பட்டக்ஸ்ல வந்து பண்ணுவாரு. തുളഞ്ഞു കേറുന്ന പോലെ. ഇപ്പോഴെങ്കിലും ഒന്ന് തുളഞ്ഞു കേറിയല്ലോ, സമാധാനമായ சொல்லிதானே கொடுப்பாங்க. திரும்பன்னு சொல்லி டைரக்டாவா குத்தி குத்தி காமிப்பாங்க. തൊട്ടുരുമി അങ്ങനെ ചോദിക്കണ്ട. പിന്നെ തൊട്ടിരുമാൻ പറ്റിയൊരു ഉരുപ്പടി. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன். ஐஎம் எப்படி போடுவே நீ காட்டு திரும்ப. இன்ஜெக்ஷன். ஓகே. ஆமா, இன்ஜெக்ஷன் பின்னாடி போடுறது. അതെന്തിനാടാ പന്നി ഇപ്പൊ പറഞ്ഞതല്ല, പിന്നീട് വരെ അവസരം കിട്ടിയില്ലെങ്കിൽ சோ நிக்க வச்சு இப்படி திரும்பன்னு சொல்லி குத்தி 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 காமிக்கிறாரு. എന്നെ കൊണ്ട് തൊടിയിക്കണില്ല, പിന്നെയാണ് വേറൊരുത്തൻ. ஒரு டபுள் மீனிங்கா பேசுவா. அது கிக்கி விக்கின்னு சிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. அப்படியே தள்ளிட்டு போயிடுவான், முடிச்சுட்டு அனுப்புவான். ഒടുക്കൻ നായകനാകാൻ എന്നെ കിട്ടത്തില്ല. എന്നാ പിന്നെ ഒരു കാര്യം ചെയ്യാം, നിനക്ക് വേണ്ടി ഞാൻ സുസ്മിതാസ് എന്നെ കൊണ്ടുവരാം. അല്ലെങ്കിൽ വേണ്ട, ഐശ്വര്യ റായ് മതിയോ? ஓசில ஒரு பொம்பளை கிடைச்சா அது வச்சு செய்யறதுக்கு துடிக்கிறதுக்கு ஆம்பளைங்க வரமாட்டாங்களா? എന്തിനാ വെറുതെ അതൊന്നും പറയുന്നത്? എനിക്ക് ഭാര്യയും ബന്ധമൊന്നും ഇല്ലാത്തവനാ. ഇഷ്ടമുള്ളപ്പോ വരും, ഉള്ളത് തരും. சில பேர் வந்து உஷாராயிடுறாங்க. நான் உனக்கு ஓசில வர முடியாது, நீ இவ்வளவுதான் நான் வரேன்ற மாதிரியும் சொல்லிட்டு போற பொம்பளைங்களும் இருக்காங்க. പറഞ്ഞു കളിക്കാൻ വെല്ലുവിളിക്കണം. അത് നമ്മളെ കളിച്ചാ എന്ത് തരുമെന്ന് ചോദിക്കണില്ലേ? അല്ല എന്ത് തരും? 2000 രൂപ. சில பேர் வந்து உஷாராயிடுறாங்க. நான் உனக்கு ஓசில வர முடியாது, நீ இவ்வளவுதான் நான் வரேன்ற மாதிரியும் சொல்லிட்டு போற பொம்பளைங்களும் இருக்காங்க. ഒരു മിടുക്കി പെമ്പിള്ളാര് കാര്യം സാധിക്കുന്നത് ഇങ്ങനെയല്ലേ? ഓരോ ദിവസത്തെ മെനക്കേട് പിടിയോ. ஒரு குரூப் வச்சுக்கிட்டு அதுல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ரேஹானா நீ வரியா, அதுல கேட்பாங்க இதுல கேட்பாங்க, இவனுங்க கேட்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட், அதெல்லாம் பாத்துக்கலாம், ரேஹானா നീ വരിയാ. സിനിമ ഡാൻസ് കൊണ്ട് മാത്രമല്ല പെണ്ണ ഞാനിതൊക്കെ ഉണ്ടാക്കിയത്. സിനിമയിൽ എന്റെ ക്യാമറ കാണുമ്പോ ചില കോടീശ്വരന്മാർക്ക് ലഹരി പിടിക്കും. അവര് ഹോട്ടലിൽ വരും, എന്നിട്ട് അവരുടെ കാർ ഇവിടെ എത്തും. ഞാൻ അതിൽ കയറി പോകും, ചോദിക്കുന്ന പണം തരും. எங்க வரியா, வீட்டுக்கு வரியா, வீட்டுல திவ்யா இல்ல, யாரும் இல்ல, வாமா அப்படின்னு கூப்பிட்டது. കഥാപാത്രത്തെ കുറിച്ചെല്ലാം കുട്ടിയോട് സംസാരിച്ച പോലെ ഇല്ല, ഇവിടെ വന്നിട്ട് സംസാരിക്കാന്ന് വെച്ചു. അയ്യെങ്കിൽ നിങ്ങൾ സംസാരിച്ചിരിക്കും. പ്രൊഡ്യൂസറും ഡയറക്ടറും കഥാനായകനും ഇരിക്കുന്ന സ്ഥലത്ത് നമുക്ക് എന്തോന്ന് കാര്യം. ஆம்பளைங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வயிற்ற தள்ளிட்டு வந்து நிக்க போறது கிடையாது. பொம்பளைங்க தான் வந்து அவங்களுக்கு தான் அடையாளம் வந்து சேரும். பண்ணி முடிச்சுட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான், கழுவிட்டு போயிட்டே இருப்பான். ആ സംവിധായകനെ ചൂല് കൊണ്ട് അടിക്കണം. വീട്ടി കൂഷ്മാണ്ടൻ. நீங்க என்ன வேணாலும் எனக்கு பண்ணிக்கங்க, எனக்கு வாய்ப்பு வேணும், எனக்கு வந்து நல்ல இன்கம் வேணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ഞാനിപ്പോ പാറപ്പുറത്തിരുന്നാലും കാശ. അത്ര നല്ല സമയ രാജയോഗം അല്ലേ?